ஆனால் அந்த வீடியோ முடிச்சுட்டு வந்த 1 மணி நேரத்தில் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு. அந்த பக்கம் ஃபுல்லாக புகை தாங்க. நல்லா செம சில்லுன்னு கிளைமேட்டு. அப்படியே இந்த மழை வரதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடுச்சு. கண்டிப்பாக கிளைமேட் எப்போ மாறும் இதுன்னு தெரியவே இல்லை. செம்ம சில்லுன்னு சூப்பராக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் நாங்கள் நேற்று வந்ததை விட இன்னைக்கு இந்த கிளைமேட் தாங்க எங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் ஏற்காடு வெதரை நம்பவே முடியலங்க, அதுதான் உண்மை. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் ஆனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்காடில் தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஏற்காடில் நம்ம வந்திருக்க ரெசார்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஷெர்வா ஸ்டெல்லா ரெசார்ட்டு. இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஏற்காடு லேக்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும். பஸ்ஸஸும் இங்கே இந்த இங்கே இந்த ரெசார்ட் வர்றதுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் அந்த ரோட்டில் இறங்கி ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் நடந்து வர மாதிரி இருக்குது, ஒரு 500 மீட்டரு. அது இல்லாமல் நீங்கள் வரதா இருந்தால் ஆட்டோ, டாக்ஸி இல்லை ஜீப்பு அது பிடிச்சி தான் நீங்கள் வரணும். இந்த இடத்துக்கு இது பண்ணுறதா இல்லை ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தாலும் வரலாம். ரொம்ப உள்ளெல்லாம் கிடையாது. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இங்கே அவைலபிலிட்டியாக இருக்குது, பட் டைமிங் அவைலபிலிட்டி. இந்த ரெசார்ட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இங்கே மொத்தமாக 4 வகையான ரூம்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மவுண்டன் வியூ, டாம் ரூம், இக்லூ வியூ அண்டு கிளாஸ் ரூம் சொல்லிட்டு ஒரு 4 ரூம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாம் ரூம் வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த ரூமே உங்களுக்கு போதும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். உடனே பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி வந்துடாதீங்க. அதுக்கு வேணா பர்மிஷன் கேட்டுக்குங்க, அதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஒரு மேக்ஸிமம் ஒரு 14 பேர் வரைக்கும் அங்கே தங்க முடியும். பெட்டு பார்த்தீங்கன்னா 6 பெட்டு அங்கே இருக்குங்க. அதாவது ஃபுல்லாக ஃபேனு, ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. 4 சோஃபா போட்டு வச்சுக்கிறாங்க, டிவி எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. இது வந்து டாம் ரூமு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஆஃபீஸ் அவுட்டிங்கு அது மாதிரி வந்தீங்கன்னா அந்த ரூம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற 3 ரூமே சரிங்க கப்புள்ஸுக்கு தான் மெயினாக இருக்கும். அதுவும் இன்னொரு ரூம்லாம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ரொம்பவே பக்காவாக இருக்கும் அந்த ரூம்ஸ் எல்லாம். இதான் ரிசப்ஷனு. இது ஷெர்வா ஸ்டெல்லா ரெசார்ட் என்ட்ரன்ஸ் அப்படியே கீழே போனீங்கன்னா நமக்கு எல்லாம் வரும். இதான் ரிசப்ஷனு. ரிசப்ஷன் பக்கத்துலேயே ஒரு ரூம்ங்க, மவுண்டன் வியூ ரூம் சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ரூமில் வந்து மேக்ஸிமம் வந்து அதாவது கப்புள்ஸ் ரூம் இந்த ஃபேமிலி தான். மேக்ஸிமம் வந்து 3 மெம்பர்ஸ் வரைக்கும் இது வந்து ஸ்டே பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ப்ரீமியம் அண்ட் எலகண்ட்டாக இருந்துச்சு ரூம்ஸ் எல்லாமே. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போகிற நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ரூமை விட்டு வெளில போனீங்கன்னா ஒரு வியூங்க. இந்த ரூமுக்கு அதனால தான் மவுண்டன் வியூன்னு இந்த ரூமுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதுதான் பால்கனி போனீங்கன்னா அந்த வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏற்காடில் நாங்கள் எதிர்பார்த்த கிளைமேட் வந்து இல்லை. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் 1 வீக் பிஃபோர் வந்து ஏற்காடு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த வீக் வந்து கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை. அதாவது சில்லுன்னு இருக்குது, அந்த மிஸ்டோட கிடையாது. வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸோடு வரீங்க, அதாவது நீங்கள் ஃபேமிலியாக இப்போ ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கிட்ஸ் வரீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ரூம் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி ஸ்விம்மிங் பூலோட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து வந்து உள்ளே போனோன்னா கீழே வந்து அதான் இதுதான் ஃபர்ஸ்ட் ரூமு. கீழே வந்து டாம் ரூம் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற ரூம். டாம் ரூம் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்குங்க. கிளாஸ் ரூம் உள்ள நீங்கள் என்டர் ஆகும்போதே ஒரு ஊஞ்சல் மாதிரி செட் பண்ணுவாங்க. நீங்கள் படத்தெல்லாம் நிறைய பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். நீங்கள் கப்புள்ஸோட வந்துருந்தீங்கன்னா அந்த ரூமு அவ்வளோ பக்காவாக இருக்கும். ஹனிமூன் கப்புள்ஸுக்கு அது இன்னும் சூப்பரான ரூமு. ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எலகண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஈவினிங் டைமில் அந்த பால்கனியுமே அங்கே வச்சுருக்காங்க. பின்னாடி அந்த கிளாஸ் எல்லாமே அங்கே கிளாஸ் தான். அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. எப்படி நான் பேசும்போது உங்களுக்கு மாண்டேஜில் பின்னாடி போடுவேன், நீங்களே பாருங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இக்லூ ரூமு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கப்புள்ஸுக்கு தான் மேக்ஸிமம் சூப்பராக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஃபேமிலிஸோட வரக்கூடாதுன்னு கிடையாது. கப்புள்ஸுக்கு வந்து அவ்வளோ எலகண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இக்லூ ரூம்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க, நல்லா முட்டை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ரூம் அது. உள்ளேயே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதாவது நம்ம ரூம் புக் பண்ணும்போதே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்தால் பேசிகிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி, ப்ரெட்டு, ஆம்லேட்டு, வேற என்னென்ன கொடுத்தாங்க, அவ்வளோதானா? ப்ரெட்டு, ஆம்லேட்டு, கிச்சடி, பொங்கல், இட்லி, தோசை, ஆமாம் அவ்வளோதான் மேக்ஸிமம். ஏன் இது அதாவது இந்த சும்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான் இவ்வளோ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுக்காக தான் நான் சொல்கிறேன். அதாவது ஏதோ காம்ப்ளிமெண்ட்ரின்றதுக்காக ஏனோ தானோன்னு பண்ணல. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டது சொல்லிடுறேன், அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். நாங்கள் இப்போ சாப்பிட்டது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வேறு என்ன பண்ணியிருந்தோன்னா புதுசாக ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணலை, கூட வந்த தம்பி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆம்லேட்டில் ஜாம் தொட்டு சாப்பிட்டோம். ஆக்சுவலாக அது ஒரு வியர்டாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ஆம்லேட் ஜாம் தொட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீங்கனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் இங்கே கீழே இருக்குங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச், டின்னரு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ரூம் புக் பண்ணும்போது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு, அதான் முக்கியமாக வந்து நைட் டைமில் டிஜேவும் டிஜே அண்ட் ஃபயர் கேம்ப் வந்து ரூம் புக் பண்ணும்போது அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஏற்காடில் என்னென்னா ஏற்காடு வந்து ஏற்காடில் அவ்வளோ அதிகமாக வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து கிடையாது. ஒரு சில சின்ன சின்ன பிளேசஸ் தான் இருக்குது. பெரிய பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கிளியூர் ஃபால்ஸு, நாங்கள் நேற்றே கிளியூர் ஃபால்ஸ் போனோம். ஒரு 250 வந்து படிக்கட்டு வந்து இறங்கி போனோம். அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. பெரியவங்க போனீங்கன்னா மேபி கஷ்டமாக இருக்கலாம். ஃபால்ஸில் வந்து அவ்வளோலாம் வாட்டர் ஃப்ளோ இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. அவ்வளோ வாட்டர் ஃப்ளோலாம் இல்லை. இன்னொன்று வந்தீங்கன்னா லேக்கு, போட்டிங் போகலாம். போட்டிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு, போட்டிங் போகலாம். ஆனால் நாங்கள் போட்டிங் போகல, ஏன்னா நாங்கள் எல்லாருமே போட்டிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் வந்து நாங்கள் விட்டுட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரெசார்ட் நீங்கள் புக் பண்ணிங்களா இல்லைங்க, நீங்கள் இங்கே ரெசார்ட் புக் பண்ணாலே நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. நாங்கள் நேற்று வந்து வந்த உடனே என்ன பண்ணிட்டோம், ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ணல, ரூமை செக்இன் பண்ணி எல்லாம் செட் பண்ணிவிட்டு நிறைய கிரிக்கெட் விளையாட போயிட்டோம். என்ன பண்ணோம், போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிரிக்கெட் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஷெட்டில் கிட்ஸ் விளையாடுறதுக்கும் இங்கே இடம் நிறையா இருக்குது. கேரம் போர்டு, அதாவது இன்டோர் அவுட்டோர் கேம்ஸுங்க. ஒரே வார்த்தை சொன்னால் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸுமே என்ஜாய் பண்ணி இது பண்ணுற அளவுக்கு ஊஞ்சல், கிட்ஸ் விளையாடுறதுக்கானது எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வரும்போது ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் கேங்காக வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். நான் முக்கியமாக ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, நம்ம ஃபேமிலிஸோடு வரும்போது மேக்ஸிமம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க ஒரு 4 பேர் தான் வருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இல்லை ஆஃபீஸ் அவுட்டிங், இந்த டீம் அவுட்டிங் அப்படி வரும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு கிளியூர் ஃபால்ஸ்லாம் போயிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டோம், நைட்டுக்கு டிஃபனு ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு வாங்கிட்டு நல்லா நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டிஜே போட்டாங்க. டிஜே 1 hour செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். என்ன ஒன்று, நான் அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து நான் சவுண்டோட போட்டேன்னா எனக்கு காப்பி ரைட் கொடுத்துருவாங்க யூடியூப்ல. நான் பேசும்போது நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். செம்மையாக ஆட்டம் போட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். டிஜே அண்ட் கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணிட்டு செம்மையாக போய் தூங்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து நான் நேற்று வந்தவொடனே நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது வெளில போகணுன்னாங்க. போயிட்டு இப்போது நம்ம இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறோம். அதாவது வந்து அடுத்த நாள் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமை நாங்கள் புதன்கிழமை நேற்று வந்து செக்இன் பண்ணோம். வியாழக்கிழமை நாங்கள் 2 days வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம். வியாழக்கிழமை எடுத்துட்டு இப்போ தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது இல்லாமல் இங்கே ஓன் வெஹிக்கிள் வரீங்கனாலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி ரூம் சர்வீஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி தந்துட்டுருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ரெசார்ட்டை பற்றி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. இந்த இடத்துல அட்வென்ச்சர் அதெல்லாம் இல்லை, இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது, வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் தெரிஞ்சு அந்த இது இன்னொன்று சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, நாங்கள் காலையிலே எழுந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் வச்சுருந்தேன்னா, ஒரு 6 மணிக்கு எழுந்து நல்லா மிஸ்டோட இருக்கும், அப்போ இன்ட்ரோ பேசலாம் நல்லா இருக்குன்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மேலே வந்து சேர்வராயன் கோயில் ஒன்று இருக்குங்க. காலையிலே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எப்படின்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு. நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணோம், காலையில ட்ரக் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி, ட்ரக் பண்ணிட்டுலாம் போகல, மேலே தான் அது ஒரு ட்ரக் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஏறும்போது மலை மேலே மாதிரி ஏறுற மாதிரி தான் ஏறிச்சு, ஹைட்டாக ஏறுற மாதிரி. ஒரு 3 கிலோமீட்டருங்க அந்த மலைக்கு போனோம். அங்கே வியூ பாயிண்ட் வந்து 1, 2 வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அந்த இடமும் சூப்பராக இருந்துச்சு. கோயிலுங்க, சேர்வராயன் கோயில்ன்றது அது பெருமாள் கோயில் தான் சொல்கிறாங்க. அது அவங்க பெருமாள் கோயில் தான் சொன்னாங்க. அந்த கோயில் வந்து மலையை குடஞ்சி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போனா இப்போ என் ஹைட்டு இருக்குதுன்னு இந்த ஹைட்டு தான் அந்த வழி போகிற வழி. போகும்போது குனிஞ்சு தான் போகணும். குனிஞ்சு உள்ளே போயிட்டு அந்த அந்த கர்ப்ப கிரகம் சொல்லுவாங்கள்ல, அது கிட்ட போய் நீங்கள் ஏந்து நின்றுக்கலாம். அந்த மாதிரி அந்த கோயிலும் இருந்துச்சு. உள்ளே நான் வீடியோ எடுக்கல. அதாவது எனக்கும் ஒரு விதி, அதாவது என்ன சொல்கிறதுன்னு, ஒரு சென்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்களே. கோயிலே வெளியில் மேக்ஸிமம் ஒரு சில பேர் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. இது வந்து நான் மேக்ஸிமம் கோயில் வீடியோஸ்லாம் அவ்வளோ போட்டது கிடையாது, நான் எடுக்கவும் மாட்டேன். இதுவும் நான் எடுக்கலை, உள்ளேருந்து பார்க்கும்போது நான் எடுக்கலை. சேர்வராயன் நீங்கள் போட்டிங்கனாலே கண்டிப்பாக வரும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று ஆன மாதிரியே தான். நேற்று என்ன பண்ணிட்டோம், சாப்பிட்றதுக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு, வந்துட்டு சாப்பிட்றதுக்கு போது பஸ் வந்து 1 மணிக்கு ரிட்டர்ன் மறுபடியும் ஏற்காடு லேக்குக்கு போகிறதுக்கு. இங்கேருந்து 3 கிலோமீட்டரா. நாங்கள் வந்து விளையாடுறதெல்லாம் விட்டுட்டோம். பார்த்தா மணி 2:30 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நடந்து போய் நின்னோம். அப்போ ஒரு லாரி வந்துச்சுங்க, சிமெண்ட் லாரி. அதில் எல்லாரும் ஏறிட்டோம். என்ன சொல்கிறது, லிஃப்ட்டு கேட்டு எல்லாருமே ஏறி, அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான எங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல அதே மாதிரி கோயிலேருந்து கீழே வரும்போது இந்த டாட்டா மகேந்திரா ஒரு குட்டி ட்ரக் ஒன்று வந்துச்சு. அங்கே கை காட்டினோம், மறுபடியும் அதில் ஏறி கீழே வந்துட்டோம். ஆக்சுவலாக இது 2மே அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்லப்போனால் வெளியில் போய் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுறதை விட இங்கே என்ஜாய் பண்ணோம், கோயிலுக்கு போய்ட்டோம். எங்களுக்குள்ளேயே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ நான் வீடியோ பேசி முடிச்சுட்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட தான் போகிறோம். மதியம் வரைக்கும் நல்லா கிரிக்கெட் ஆடிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாளைக்கு தான் நமக்கு செக் அவுட்டு. பட் ஆனால் இன்னைக்கு ஈவினிங்கே வந்து நம்ம கிளம்புறோம். ஈவினிங்கே செக் அவுட் பண்ணி இன்னொரு பிளேஸுக்கு போகிறோம். அது வந்து நான் அந்த பிளேஸுக்கு போய் நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான்
ஆமாம், அந்த வீடியோ போடும்போது தான் தமிழில் போடுவேன். இந்த வீடியோவில் நான் தமிழில் வந்து அந்த எது போட மாட்டேன். ரொம்ப பெருசாக சஸ்பென்ஸ்லாம் கிடையாது. யாரும் போகாத ஏரியாக்கெல்லாம் நான் போகல. வந்து நான் போகல. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் தான் அது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகிறேன். சின்ன வயசில், அதாவது 5வது படிக்கும்போது போயிருக்கேன். இப்போ சின்ன வயசுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் மறுபடியும் அந்த ஏரியாவுக்கு போகிறோம். இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. ஷெர்வா ஸ்டெல்லா ரெசார்ட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா நான் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஆனால் ஏற்காடை வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் நம்பாதீங்க. போன வாரம் நான் வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ மிஸ்ட் ஆகிப்போட்டேன். 2 மணிக்கு கூட அவ்வளோ பனிமூட்டமாக இருந்துச்சு. ரோடே தெரியாமல் அதை நம்பி நாங்கள் இந்த வாரம் வந்தோம். ஆனால் கொஞ்சம் கவுத்துருச்சு. பட் ஆனால் அது சில் கிளைமேட் இருக்குது. வெயில் தெரியல, சில் கிளைமேட் இருக்குங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்கள் ஏற்காடு ஆல்ரெடி வந்திருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஏற்காடோட பதிவு இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஏன்னா ஏற்காடு வந்து எல்லாருக்குமே தெரியுங்க. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோதான். இந்த ரெசார்ட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்துட்டேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.